நண்பர் பிரேம் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழிப்போக்கார் மண்டபங்களின் இன்றைய நிலை குறித்து பேச இருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். முக்கியமாக நான் ஒரு வரலாற்று ஆய்வாளர் கிடையாது. நான் ஒரு பயணி அப்படிங்கிற மென்டாலிட்டியில் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற மண்டபங்களில் நான் பார்த்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் நான் அந்த ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். பொதுவாக ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றி நிறைய மண்டபங்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு பொதுப்படையான புரிதல் என்ன அப்படின்னா, திருமலை நாயக்கர் காலத்தில் மணிமண்டபங்களாக செயல்பட்ட மண்டபங்கள் அப்படின்னு ஒரு பொதுப்படையான ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் இந்த ஒவ்வொரு மண்டபத்துலேயும் ஒரு தனித்துவமான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை அஸ் அ லேமேனாக நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது செண்பகத்தோப்பில் இருக்கிற மண்டபம். செண்பகத்தோப்பில் இருக்கிற மண்டபம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இது என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது தொடர்ச்சியாக பயன்பாட்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கு ஆதாரம் இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இது பார்த்தீங்கன்னா அடுத்தது இது 1980 அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட ஒரு தண்ணீர் பந்தலை பற்றின கல்வெட்டு. ஸோ 1980 ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 90 வரைக்குமாவது பயன்பாட்டில் இருந்திருக்கும்னு நம்பலாம். ஸோ இந்த மண்டபம் 90 வரைக்கும் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி இதோட நிலைமை இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக மீன் சின்னங்கள் நாயக்கர் காலம் வரைக்குமே மீன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு புரிதல் வச்சுருக்கோம். இந்த மண்டபத்தில் மீன் சின்னத்துக்கு நடுவில் ஒரு செண்டு இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது அது பார்த்தீங்கன்னா அந்த இரட்டைகளுக்கு நடுவில் செண்டு இருக்கும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றி இருக்கிற எந்த மண்டபங்கள்லையும் இந்த 2 மீன் நடுவில் செண்டு இல்லை. இது நான் என்னோடய பார்வையில் உங்களுக்கு வைக்கிறேன். ரெண்டாவது இந்த மனிதரோட சிற்பம் பார்த்தீங்க அப்படின்னா, நாயக்கர் கால கலை வடிவம் எதுவும் இந்த மனிதரோட சிற்பத்தில் இருக்காது. இது அந்த மீன் சின்னத்துக்கு நேர் கீழே இருக்கிற தூணில் இந்த சிற்பம் இருக்குது. இவரோட ஆடையோ இல்லை முடி அலங்காரமோ நாயக்கர் கால சிற்பங்கள் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இது ஒன்று. அடுத்தது அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் நத்த மண்டபம். இந்த மண்டபத்தில் யூனிக்காக என்ன அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றி இருக்க மண்டபங்களில் இந்த மண்டபத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதை ஆய்வாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கல்வெட்டை தவிர இந்த மண்டபத்தில் சில நிறங்கள் இருக்குது. அந்த நிறங்கள் சில மண்டபங்களில் இருக்குது. இந்த மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த வலது பக்கத்தில் இருக்கிற பூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவப்பு கலரில் வண்ணம் தெரியும். இந்த பூ வேலைப்பாடு எல்லா நாயக்கர் கால மண்டபத்துலேயும் மேலே இருக்குது. எல்லா மண்டபங்களையும் இந்த பூ வேலைப்பாடு இருக்குது. ஆனால் இந்த மண்டபத்தில் அந்த பூ வேலைப்பாட்டு மேலே ஒரு சிவப்பு கலர் கோட்டிங் இருந்தது. அடுத்தது அப்புறம் இந்த மண்டபத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நிறைய தூண்கள் இருக்குது அந்த மண்டபத்தில். ஒரே ஒரு தூணில் மட்டும் அந்த சுண்டு விரல் சைஸில் 3 சிற்பங்கள் இருக்குது. ஒன்று பிரம்மாவோட உருவம் மாதிரி தெரியுது. மேலேயும் கீழேயும் இருக்கிறது என்ன சிற்பம்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் 3மே சுண்டு விரல் சைஸில் இருந்தது. இது இந்த மண்டபத்தில் இருந்த ஒரு யூனிக்கான ஃபீச்சர். அடுத்தது இது மம்சாபுரத்துக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நடுவில் அந்த மயானக்கரை வழியாக போகும்போது ஊத்தங்கால் அப்படிங்கிற இடத்துல இந்த மண்டபம் வரும். இந்த மண்டபத்தில் வழக்கமாக எல்லா மண்டபத்துலேயும் இருக்கிற மாதிரி சிற்பங்கள் இருந்தாலும் குறிப்பாக இதுலேயும் இந்த மண்டபத்துலேயும் நிறங்கள் இருக்குது. வெள்ளை சிவப்பு நிறங்கள் இந்த மண்டபத்துலேயும் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு சமயங்களை சேர்ந்த மனிதர்களோட சிற்பங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அந்தனர் மாதிரி நெத்தியில் நாமம் போட்டிருப்பார். இவர் தலப்பாக வச்சுருப்பார். இந்த கடைசியில் இந்த 3 தூண்களில் இருக்கிற மனிதர்களும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சமூக ஒற்றுமையை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த மண்டபத்தோட ஃபீச்சர் இருக்குது. இது இந்த மண்டபத்தில் உள்ள ஒரு யூனிக் ஃபீச்சர். அடுத்து இது இப்போது சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம்னு அறிவிக்கப்பட்ட விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மம்சாபுரம் மண்டபம். இந்த மண்டபத்தில் எந்த மண்டபத்துலேயும் இல்லாத மாதிரி இந்த யாழி தூண்கள் இருக்குது. இந்த யாழி தூண்கள் பொதுவாக நம்ம ஆண்டாள் கோயிலில் முன்னாடி பார்க்குற
வரவேற்பு பகுதியில் இருக்கிற அந்த யாழி தூண்கள் மாதிரி 2 பக்கமும் யாழிகள் இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த எல்லா யாழிக்கும் வண்ணம் தீட்டியிருக்காங்க. அந்த வண்ணத்தோட பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. இந்த வண்ணத்தோட பேட்டர்ன் பாருங்கள். இந்த பேட்டர்ன் இருக்கும். இப்போது 3 மண்டபங்கள் பார்த்தோம். 3 மண்டபங்களில் நிறங்கள் பார்த்தோம். அந்த நிறங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேட்டர்ன் தெரியும். இதுவும் வண்ணங்கள் தான். இது எல்லாத்துலேயுமே அந்த சிகப்பும் வெள்ளை வண்ணங்கள் வந்து இந்த 3 மண்டபங்கள்லையும் இருக்குது. இப்போது இந்த வண்ணங்கள்லாம் வந்து எப்போ உள்ளது அப்படின்னு தேடும்போது ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. அதை உங்களுக்கு காட்டுறேன். இது திருமலை நாயக்கர் அரண்மனை, திருவில்லிபுத்தூர் திருமலை நாயக்கர் அரண்மனை. அங்கே ஏற்கனவே சுண்ணாம்பு காரை இருக்குது. அந்த சுண்ணாம்புக்கு காரைக்கு பின்னாடி பழைய ஓவியங்கள் இருக்குது. நிறைய ஓவியங்கள் மறைஞ்சிருச்சு. 2 ஓவியங்கள் மட்டும் வெளியே தெரியுது. அந்த ஓவியங்களில் இருக்கிற வண்ணங்களை பாருங்கள். சரியா? இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி கடைசியாக அந்த மண்டபத்தை எப்போ பெயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது மேலேயே ஒரு எம்பளத்தில் போட்டிருப்பாங்க. விக்டோரியா மகாராணியோட சில்வர் ஜூப்ளி இயரோ கோல்டன் ஜூப்ளி இயர்க்கோ கிட்டத்தட்ட 1887 நினைக்கிறேன். அப்போ வண்ணம் தீட்டப்பட்டிருக்கும். அதில் திருமலை நாயக் ஹால்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்ணங்களுக்கு மேலே காரை இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற அந்த வண்ணங்கள் ஒருவேளை நாயக்கர் கால வண்ணங்களாக இருக்கலாம். அப்படி இது நம்ம நாயக்கர் கால வண்ணங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே நம்ம பார்த்த எல்லா மண்டபங்களில் இருக்கிற வண்ணங்களும் நாயக்கர் கால வண்ணங்களாக இருக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு பட்டுச்சு. அதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடுத்து இது வந்து வன்னியம்பட்டி விளக்கில் இருக்கிற மண்டபம். இந்த மண்டபத்தில் வந்து என்ன அப்படின்னா, இந்த மண்டபத்தில் ஒரு சிற்பம் இருக்குது. இந்த சிற்பம் சரியாக தெரியல. ஒரு குதிரையும் ஒரு பறவையும் யாழியோட முக அமைப்பில் இருக்கும். அந்த சிற்பம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றி இருக்கிற எந்த மண்டபத்திலும் இல்லை. ஆனால் இந்த மண்டபத்தில் வந்து அந்த ஒரு சிற்பம் மட்டும் வித்தியாசமாக ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. அப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மண்டபங்களும் வந்து திருவில்லிபுத்தூர் சுற்றி இருக்கிற மண்டபங்கள் எதுவுமே வந்து பராமரிக்கப்படலை. இன்னும் கொஞ்ச காலத்தில் அதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடலாம். இப்போது இந்த மண்டபங்கள்லாம் ஏன் பராமரிக்கப்படலை அப்படின்னா, இது எல்லாமே ஊருக்கு வெளியே இருக்குது. இப்போ ஊருக்கு உள்ளே இருக்கிற 2 மண்டபங்கள் எப்படி பராமரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக இதை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இடைகால், தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் இடைகாலில் இருக்கிற மண்டபம். இந்த மண்டபம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தாலும் புதுசு மாதிரி இருக்குது. காரணம் இது ஊருக்குள்ளே இருக்குது. இப்போ சமீபத்தில் சரி பண்ணி ஊர் மக்கள் இதை பராமரிச்சுட்டு தான் வராங்க. அடுத்து இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாத்தூர் கண்மாய்சுரங்குடியில் இருக்கிற மண்டபம். இந்த மண்டபம் பராமரிக்கப்பட்டு நல்லபடியாக மெயின்டைன் பண்ணப்பட்டு வருது. இப்போது இந்த ப்ரெசன்டேஷன் நான் போட்டதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பெரியவங்க இங்கே இருக்கீங்க. திருவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் நான் காமிச்சது ஒரு 5 மண்டபம் தான் காமிச்சிருப்பேன். இதை தவிர ஏகப்பட்ட மண்டபங்கள் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஏதாவது முயற்சி பண்ணால் அதை மறுபடியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். ஒரு ஹெரிட்டேஜ் வென்யூவாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்டென்ஷன். வரலாறு குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றியுள்ள மண்டபங்கள் குறித்து பிரேம் அவர்கள் அவருடைய ஆற்றாமை விரைவில் கவனிக்கப்படும் என்றே கருதுகிறேன். என்றால் அரசு உயர்மட்ட குழு ஒன்று இதை காப்பதற்காக கூடுவதாக செய்தி அறிந்தேன். கன்சர்வேஷன் இதில் ஒரு உயர்மட்ட குழு நியமிக்கிறதா தமிழ்நாடு அரசு முதல்வர் அறிவிச்சிருக்கிறார். அதில் இது பயன்பெறும்னு நினைக்கிறேன்.